வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு SAAM ஃபார்ம். நீங்கள் தமிழ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு பேர்ட்ஸ்க்கான ஒரு ப்ராப்பர் டயட் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஒரு சீட் மிக்ஸை, இந்த சீட் மிக்ஸை இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பேரட்டுடைய சீட் மிக்ஸ். இதில் இருக்கிற சீடு எல்லாத்துலேயும் ஒரு சத்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பம்கின் சீட் இருக்குது, பாதாம் போட்டிருக்கு, முந்திரி இருக்குது, வேர்க்கடலை இருக்குது. இது எல்லாமே நம்ம கண்ணூர் வெரைட்டி கொடுக்குறோம். இதை சின்ன பேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம எதுவுமே கொடுக்குறதில்ல. அதாவது ஃபின்ச்சஸ்க்கோ, பெஜிரியன்ஸ்க்கோ, ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸோ, காக்டெயில்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. ஏன்னா அதில் குறித்து சாப்பிட முடியாது. இந்த ஃபீடை நம்ம எல்லா பேர்டு, அதாவது A to Z எல்லாத்துக்கும், ஃபின்ச்சஸ்லேருந்து மக்கா வரைக்கும் இந்த ஃபீடை நம்ம எப்படி கொடுத்து நம்ம பேர்டை எவ்வளோ ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் நான் தனியாக பாவக்காய் விதை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். நான் அது கூட பார்த்தீங்கன்னா சுரக்காய் விதை எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன். நான் எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதை, இது பம்கின் சீட் சொல்கிறோம் இல்லையா, அது வாங்கியிருக்கோம். நம்ம அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கேனரி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது போடுறதுனால பேர்டோட ஃபெதர்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். கேனரி சீட்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம. அது கூட பார்த்தீங்கன்னா தர்பூசணி விதை, அதை நம்ம வாட்டர் மெலன் அதோட சீடு யூஸ் பண்ணுறோம் நம்ம. இது கூட நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பக்வீட்ன்ற ஒரு சீட் இருக்குது. ஸோ இந்த சீட் நம்ம அது கூட யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே நம்மளுக்கு லூஸில் நிறைய இடத்துல கிடைக்கிது, உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்கிறது. ஸோ இந்த சீட் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே நான் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன், எதையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணல நான். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்ப்னு சொல்லிட்டு ஒரு சீடு இருக்குது, ஹம்ப் சீடு. ஸோ அந்த சீட் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ஓட்ஸ். ஸோ லாங் ஓட்ஸ் நம்ம இதுவும் நம்ம சீட் மிக்ஸில் ஒரு ஆட் ஆகிற ஒரு பொருள் தான் இது, லாங் ஓட்ஸ்ன்றதும். அடுத்து இது கூட பாதாம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான பாதாம் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இது கூட கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன், ஒரு 100 grams அது மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்பலாம் காஸ்ட்லியாக நம்ம நினைக்க வேணாம். இது மொத்தமாகவே நான் வாங்கினது ஒரு 200 grams எல்லாமே வாங்கியிருக்கும் போது எனக்கு மொத்தமாகவே காஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 650 rupees தான் வந்துச்சு. ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா சீட்ஸையும் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை நம்ம சம்மராக இருந்தால் நீங்கள் வெயிலில் வச்சு காய வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள், ஒரு சட்டியில் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு கலர்ஸ் கொஞ்சம் டார்க் ஆகிற அளவு வச்சுட்டு, அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்றோம், அதை பவுட்ரு பண்ணிடுறோம். என்னால் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது என்னால் அந்தளவு பவுட்ரியாக அரைக்க முடியல என்னால். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், ஒரு மாதிரி கொஞ்சம் குறையாக இருந்தது. அது மிக்சியில் போட்டாக்க மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டேன் நான். ஸோ இப்போ நீங்கள் இது பார்க்கலாம், நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சதுனால ரொம்ப பவுடராக நல்லா அரைச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுமாதிரி அரைச்சிட்டு இப்போ இந்த பவுடரை நம்ம பேர்டுக்கு எப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் சத்தான ஒரு பொருள் ஒன்று ஆட் பண்ணுறோம். இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டதான், எக் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த எக் ஃபுட் பார்த்திங்கன்னா ப்ரெட்டோ பாயில்டு எக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் என்னால் நம்ம டைம் இல்லாத ரீசன்னால் என்ன பண்ணுறேன், நான் நல்லா அது ப்ரிப்பேர் பண்ண முடியாதனால நான் ரெடிமேடாக வாங்கிக்கிறேன் நான். ரெடிமேடாக நிறைய பிராண்ட் இருக்குது, உங்களுக்கு எக் ஃபுட் பிராண்ட் இருக்குது. ஸோ எக் ஃபுட் ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேர்டோட ஃபுட். ஆக்சுவலாக பேர்ட்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு எக் ஃபுட்டுன்றது. ஸோ இதை நம்ம இப்படி நம்ம பேர்டுக்கு இதையும் சேர்த்து எப்படி கொடுக்குறோன்றதை பார்க்குறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரவுட்ஸில் மிக்ஸ் பண்ணுறோம். நான் ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும், லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அது, அதிலே சொல்லியிருப்பேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீட் மிக்ஸ் அரைச்ச பவுடர் எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம எவ்வளோ தேவையோ, இது நான் ஒரு 8 grams அது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஒரு 1 kgக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச எக் ஃபுட்டை அதே லெவலில் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ, நம்ம சீட் மிக்ஸ் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்மளுடைய ஸ்ப்ரவுட்ஸ் எந்த லெவலில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்துக்கூடையும் பார்த்தீங்கன்னா நம்ம வெர்சிலே லேகான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டு. ஸோ இது பேர்ட்ஸ்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு செப்பரேட் சப்ளிமெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தேன் நான். இதெல்லாமே நம்ம பேர்ட்ஸ்காண்டி யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஆனால் பேர்டோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கால்சிலாக்ஸ்னு சொல்கிற ப்ராடக்ட்டு. ஸோ இது 500 grams வருது இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கால்சியம் ப்ராடக்ட் தான். இப்போ நம்ம கெட்டில் ஃபிஷ் போனு அதெல்லாம் கொடுக்குறோம்ல, அது மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது ஒன்று கால்சியம் எவ்வளோ தேவையோ அது கொடுக்கும். ஸோ அடுத்து ஆப்டிப்ரீடுன்றது. ஸோ ஆப்டிப்ரீடுன்றது பேர்டோட கண்டிஷன், அதாவது ஃபெதர் க்ரோத்து, அதோடைய ஹெல்த்து, சிக்ஸ் க்ரோத்து எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ஆப்டிப்ரீட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்னிவைட்டுன்றது ஒரு எப்படி சொல்கிறேன்னா, பேர்டுக்கு தேவையான நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி இது பார்த்தீங்கன்னா. ஸோ இது நீங்கள் ஒரு ட்வைஸ் யூஸ் பண்ணாலே போதும், ஒரு வாரத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணாலே போதும். கால்சிலாக்ஸும் ஆப்டிப்ரீடும் நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். ஆம்னிவைட் வாரத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு தேவையான ஃபெர்டிவைட்டும் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எக் ஷெல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இப்போ நம்ம இந்த ஓடுன்னு சொல்லுவாங்களே, முட்டை வைக்கும்போது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி முட்டை வைக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஷெல்லு நல்ல
நல்ல ஃபார்மேஷன் இருக்கும். இது வச்சு பண்ணும்போது ஃபெர்டைல்டு எக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். இது கால்சிலாக்ஸ் இப்போ நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கால்சிலாக்ஸ் அது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் காஸ்ட்லி ப்ராடக்ட்னால நம்ம அவங்க கொடுத்துருக்க அளவு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ ஸ்ப்ரவுட்ஸ்க்கு தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம். அது கூட நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஆப்டி ப்ரீடு, இப்போ நான் காமிச்சு இந்த ஆப்டி ப்ரீடு யூஸ் பண்ணுறேன். நான் ஆப்டி ப்ரீட் நான் சொன்ன மாதிரி இந்த சிக்ஸ் க்ரோத்துக்கோ ஃபெதர் க்ரோத்துக்கோ பேர்டோட ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணணும் இந்த ஆப்டி ப்ரீடுன்றது. ஸோ இதுவும் வந்து நான் கால்சிலாக்ஸ் டெய்லியுமே நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நான் ஆம்னி ஒயிட் யூஸ் பண்ணுறேன். ஆம்னி ஒயிட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீக்லி நீங்கள் அதாவது வாரத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணால் போதும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை யூஸ் பண்ணுறேன், அடுத்து வியாழக்கிழமை யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ வாரத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணுங்கள். பேர்டோடைய சப்போஸ் பேர்டு ஏதாவது சிக்கில் இருந்து ரெக்கவரி ஆகி வந்த பேர்டுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 நாள் கூட கொடுக்கலாம் பேர்டுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஃபெட்டிவைட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபெட்டிவைட்னால எக்கோட ஷெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேர்டுக்கு. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீட் மிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், அது கூட எக் ஃபுட் கொடுத்துருக்கோம். அந்த எக் ஃபுட் கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பேர்டுக்கு என்னென்ன தேவைன்றதை இது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு ஸ்ப்ரவுட்ஸ் கூட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் நான். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா இது மேலே பார்த்திங்கன்னா க்ரீனியாக இருக்கும் அது மேலே பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு சரியான ஒரு டயட் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்டு பேர்டுக்கு வச்சு தான் இது எல்லாமே நான் போடுற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என் பேர்ட்ஸுக்கு வச்சுட்டு தான் நான் வீடியோ போடுறேன். நான் எதுவுமே வந்துட்டு கேட்டுட்டு பண்ணுறதில்ல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ என்னோடய கார்னிவர்ஸ்க்கோ சன் கார்னிவருக்கோ எல்லாத்துக்குமே காலைல வச்சோன்னே ரொம்ப குயிக்காக சாப்பிடும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா. அதனால் அதுக்கு தேவையான எல்லா சத்துமே நம்ம பேர்டு கிடச்சிரும் இதில். இது கூட நீங்கள் வந்து அடிஷ்னல் நம்ம இந்த கட்டில் ஃபிஷ் போன் வைக்கணும், சுண்ணாம்பு கல் வைக்கணும். ஸோ நான் ஆஸ்ட்ரோவைட் விமரால் அந்த மாதிரியான எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். வாட்டர் கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் நான் இப்போ. ஸோ இதில் பார்க்கலாம் இந்த ஸ்மால் கார்னிவர் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ விரும்பி சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு குயிக்காக சாப்பிடும் இந்த ஃபுட்டு. ஸோ இது எல்லாமே அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால பேர்டோடைய கண்டிஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பேர்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீட் மிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா காக்டெயில் எப்படி சாப்பிடுது பாருங்கள். காக்டெயிலாம் வந்து காக்டெயிலு ஆஃப்ரிக்கன்ஸு எல்லாமே நல்லா சாப்பிடும் இந்த சீட் கொடுக்கறதுனால. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே வந்து டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.